இந்த எலெக்ஷனில் இவர் மெழுகுவர்த்தி சின்னம் ஒரு வாட்டி வாங்கியிருந்திருக்காங்க, 2 வாட்டி விவசாய சின்னத்தில் இருந்திருக்காங்க, 4வது வாட்டி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ விவசாய சின்னத்தை பிடுங்கிட்டாங்க. இப்போ 2026 எலெக்ஷன்ஸுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் முத போட்டி போட போகுது. கிட்டத்தட்ட நம்மளை விட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு களத்தில் எலெக்ஷனில் நின்று எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவ்வளோ தான். அவங்க கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அண்ணன் பரப்புரை தொடங்கலாம்னு நினைக்கிறப்ப சின்ன எப்படி போக முடியும் அப்படிங்கிறது ஒரு மாத காலம் வந்து முடக்கி போட்டுச்சு. அது ஒரு மனச்சோரையும் போட்டுச்சு. இப்போ இதை கேட்டிருப்பீங்க. அதாவது இவரே ஒத்துக்கிறாரு, கட்சியிலேருந்து சின்னத்தை பிடிங்கிட்டாங்க, எங்ககிட்ட டைம் கிடையாது, வேட்பாளர் அறிவிச்சிட்டோம், நாங்கள் எப்படி கொண்டு போய் எங்களுடைய புதிய சின்னத்தை சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்துக்குள்ளே இருந்தோம். ஆனால் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் அதை தான் செஞ்சாகணுன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் இந்த டயத்தில் எப்படி 8% நாம் தமிழர் வாக்கு பெற்று முன்னாடி வந்துச்சு மைக் சின்னத்தில் அப்படின்ற கேள்வியை நான் வைக்கிறேன். இதற்கு இடுமாவனம் கார்த்தி அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்? ஆனால் அவங்க அண்ணன் ஒன்று சொல்லுவார், அதை பார்க்கணும்ல. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். கேட்டிங்களா என்ன சொல்கிறா பாருங்க. தம்பி சொன்ன 2 வார்த்தை, தம்பி பிடிச்ச மைக்கு சின்னத்தை வந்து காமிச்சிட்டாங்களாம், அதில் வந்துருச்சு. ஸோ என்னுடைய கேள்வி இடுமாவனம் கார்த்திக் என்னன்னா, மெழுகுவர்த்தியில் போட்டீங்க, விவசாய சின்னத்தில் 2 வாட்டி போட்டீங்க, 3வது வாட்டி உங்கள் விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அங்கீகாரம் எப்போ கிடைச்சது? மைக் சின்னம் வந்ததுக்கப்புறம். அந்த மைக் சின்னம் வந்தோடனே உங்களுக்கு கிடைச்சிருச்சா, இல்லை மைக் சின்னத்தை தளபதி அவர்கள் விசில் போடு சாங் மூலியமாக அந்த பாட்டை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண மூலியமாக உங்களுக்கு கிடைச்சிச்சா? நீங்கள் உண்மையாலுமே சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஆளுங்களாக இருந்தால், நீதி நேர்மை இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிற ஆளுங்களாக இருந்தால் சத்தியமாக ஒத்துக்கிட்டு போகணும். இது வந்து கண்டிப்பாக தளபதி அவர்களுடைய அந்த பாட்டல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி பார்த்தா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி 8% வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, அது தமிழக வெற்றி கழகம் போட்ட பிச்சைன்னு நான் சொல்ல மாட்டேன். தளபதியோடைய ரசிகர்கள் தளபதி மேலே வச்சிருந்த பாசத்தினால அவர் அந்த பாட்டை மைக் சின்னத்தோடு ரிலீஸ் பண்ண காரணத்தினால அப்போ தளபதி இன்டைரக்டாக சீமான் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம அங்கே ஓட்டு போடணும்னு தம்பிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் இன்றைக்கி 8% வாங்கிக்கிட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உட்காந்து நீங்கள் இன்றைக்கி செயல்பட்டுருக்கீங்க.